இருக்கிறேன். நாங்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பா இந்து, அம்மா கேத்தலிக் கிறிஸ்டியன். ஆனாலும் நான் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தோம். எங்கள் அப்பா ஒரு இசைக்கலைஞர்னு இந்த ஸ்டேஜில் தாள வாத்தியம் வாசிப்பாங்க, அந்த கலைஞர். அப்படி இருக்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கு 4 பிள்ளைங்க. அதில் மூத்தவன் நான். எனக்கு அப்புறம் ஒரு தம்பி, 2 தங்கைகள். எங்கள் அம்மா கேத்தலிக் கிறிஸ்டியன். இருந்தாலும் நாங்கள் அந்தந்த சமயத்தில் அந்தந்த காரியம், அந்தந்த கோயிலுக்கும் அந்தந்த சர்ச்சுக்கும் போயிட்டு அந்த எல்லா வழிபாடுகளையும் நாங்கள் கலந்து கொள்வோம். ஏனென்றால் அந்த காலத்தில் நிம்மதியில் கிடையாது, பணம் இருக்காது எங்கள் கையில். இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஏதோ ஒன்று தேடிட்டு போவோம். அந்த ஆடி மாதம்னு சொன்னால் அங்கே போவோம். அந்த மாதா ஃபீஸ்ட் வரப்போ வேளாங்கண்ணி போவோம். ஸோ 2 அப்படி போயிட்டு வந்துன்னு இருக்கோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏசப்பா பற்றி தெரியாது. ஒரு நாள் எங்கள் வீட்டாண்ட சாயங்காலமான தினமும் இப்போ ப்ரேயர் செல் நடக்குது இல்லையா, ப்ரேயர் செல் நடக்கிறதுல ஒரு வீட்டிலேருந்து பாட்டு சத்தம் கேட்கும் டெய்லி 7 மணி ஆனால். எனக்கு இசையில் ஆர்வம் இருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போனால் ஏசப்பா பற்றி பாட்டு பாடுறாங்க. சந்தோஷம் பொங்குதே அந்த பாட்டு, மகிழ்வோம் பாட்டெலாம் பாடுறாங்க. எனக்கு இசையில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீட்டுக்கு டெய்லி போகிறதுக்கு ஆரம்பித்தேன். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். அப்போலாம் இந்த மாதிரி லைட்டெல்லாம் கிடையாது, விளக்கு சொல்லுவோம், விளக்கு தான் இருக்கும். எல்லாம் எங்கள் ஏரியாலாம் இருளோன்னு இருக்கும். அவங்கவுங்க வீட்டில் தெரு விளக்கு மட்டும் இருக்கும். அந்த காலத்தில் நான் சொல்கிறது என்ன பாருங்களேன், எனக்கு 47 இயர்ஸ், எனக்கு 47 வயசு ஆகுது. ஆனால் வயசு யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். 47 வயசு ஆகுது. அப்போனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அப்போல்லாம் லைட்டே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அந்த வீட்டில் மட்டும் ஒரு சிம்பிளி விளக்கு வச்சு ஆராதனை செய்வாங்க. தினமும் நான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே தினமும் பாட்டு பாடுவாங்க. நாங்களும் சேர்ந்து பாடிடுவோம். பாடிட்டு வந்துடுவோம். வந்துட்டு ஸ்கூல் போகிறது அப்படி வருது. அந்த மாதிரி இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை நாங்கள் அப்படியே போயின்னு இருந்துச்சு. ஒரு நாள் நோவா தாத்தா கதை சொன்னாங்க. நோவா தாத்தா, இங்கே சின்ன பசங்க நிறைய இருக்காங்க. நோவா தாத்தா கதை தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? யாருக்கு நோவா தாத்தா கதை தெரியும்? எல்லாருக்கும் தெரியல, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. நோவா தாத்தா ஃப்ளைட் செஞ்சார். நோவா தாத்தா ஃப்ளைட் செஞ்சாரா, கப்பல் செஞ்சாரா? கப்பல் செஞ்சார். அதாவது கப்பல்னா பேழை செஞ்சுட்டு சொன்னாங்க. இது மாதிரி நோவா தாத்தா பேழை செஞ்சார். அந்த பேழைக்குள்ளே யாரெல்லாம் பிரவேசிச்சவங்களுடைய நிலைமை என்ன, பிரவேசிக்கக்கூடாத போகணுங்களுடைய நிலைமை என்னான்றது அன்று இரவு எங்களுக்கு விவரித்து சொன்னாங்க. இது மாதிரி அந்த பேழைக்குள்ளே வந்தவங்கெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனால் வராத பொண்ணுங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, தண்ணியில் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பேழை யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே நம்ம உள்ளே வர வேலையில் நம்மளுடைய வாழ்க்கைகள் சீர்படும், நம்ம காப்பாற்றப்படும்ன்றது அன்னைக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்ன உடனே எனக்காக ஜெபம் பண்ண முடியாத நான் என்ன பண்ணாங்க, பிரயாசப்பட்ட உடனே நான் என்ன பண்ணேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் அன்றைக்கி அவங்கக்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்து அந்த ஜெபத்தில் நான் கலந்து கொண்ட வேளையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு. எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. உண்மையான அந்த சந்தோஷம் அன்றைக்கி நான் அனுபவித்தேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் வறுமையிலும் பட்டினிகளிலும் பண வசதிகள் இல்லாதனாலும் எல்லாராலும் நாங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு வந்திருந்த நேரம் வந்தெல்லாம். ஏன்னா எங்ககிட்ட பணம் இல்லாததுனால சொந்தக்காரங்களெல்லாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா சொந்தக்காரங்களை விட அந்நிய மனுஷால் தான் நம்மளுக்கு உதவி செய்வோம். அது மாதிரி தான் எங்களுக்கு அந்த காலத்தில் கடவுள் அவங்க மூலிமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க மூலிமா எங்களை உதவி செய்து எங்களை போஷித்து இப்படியே நடத்தினார். அந்த நேரத்தில் பாருங்களேன், அப்போ நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த பிறகு ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் என் மனசில் நான் ஏற்றுக்கொண்டு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு போயிட்டேன்.
போயிட்ட உடனே அதே மாதிரி விளையாடிட்டு டெய்லி விளையாடிட்டு இது மாதிரி வந்தோடனையும் எனக்கு வந்து நான் இசையில் ஆர்வம் இருந்ததுனால எங்கள் அப்பா கிட்ட மேடை கச்சேரிகளுக்கு அப்பா கூட போகிறதுக்கு ஆரம்பித்தேன். நினச்சேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்போ ட்ரம் செட்டு வாசிப்பேன். ட்ரம் செட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுன்னு டப்ப டப்ப டப்பன்னு சவுண்டு கேட்கல, அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ஆனால் எனக்கு பிடிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது புல்லாங்குழல் தான். எனக்கு புல்லாங்குழலே பிடிக்காது, எனக்கு பிடிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் அந்த பிவிசி பைப்பில் இந்த ஒயரிங் பைப் எடுத்துகிட்டு ஃப்ளூட் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணேன், சும்மா ட்ரை பண்ணனே சத்தம் வந்துச்சு. சத்தம் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு என்னை அந்த ஃப்ளூட் கற்றுக்கிறதுக்கு விட்டோடனே அவர் ஃப்ரீயாக இலவசமாக எனக்கு ஃப்ளூட் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து முடித்தோடனையும் எங்கள் அப்பா என்ன பண்ணார், நீ மரியாதையாக சினிமா பாட்டெலாம் வாசிக்கணுன்ட்டார். ஆனால் எனக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால் ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், நம்ம அந்த காரியம்லாம் செய்யக்கூடாதுன்றது. ஏன் நான் நாளடைவில் என்ன பண்ணால் அந்த ப்ரேயர் கலந்து கொண்டு இருந்தேன்ல, அவங்க என்ன பண்ணால் எங்கள் ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு கூட்டின்னு போனாங்க. சர்ச்சில் போனோடனே வாரம் நான் சபையில் வாசிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன், டோலக் வாசிக்க ஆரம்பித்தோடனே. அப்போ கர்த்தர் என்னோட இடைப்படுற வேலையிலே எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையான தெய்வம், அது மட்டும்தான். மற்ற காரியங்களில் வந்து எல்லாமே எனக்கு விளங்கிச்சு, என்ன விஷயம்னு தெரிஞ்ச உடனே சினிமா பாட்டு வாசிக்கிறது தான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. சினிமா பாட்டெல்லாம் நம்ம வாசிக்கக்கூடாது, அது தவறான காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்னு என் மனசில் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்னை ஃப்ளூட் கற்றுக்கிறதுக்கு என்னை 12 வயசில் என்னை விட்டுட்டார். நான் ஃப்ளூட் கற்றுக்கிறதுக்கு போனேன். அப்படியே கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருந்துட்டு ஒரு 17 வயசில் என்னமோ, ஆமாம், ஸ்டேஜ் கச்சேரி வாசிக்கிறதுக்கு என்ன பண்ண எங்கள் அப்பா பலவந்தப்படுத்தி நீ கச்சேரி வாசித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த சினிமா ஃபீல்டுக்கு கூட்டின்னு பண்ணிட்டார். சினிமா ஃபீல்டுக்கு கூட்டின்னு வந்துட்டார். சரி, அப்போத்துலேருந்து நான் 17 வயசில் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு 47. ஸோ 30 வருஷமாக அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறேன். அப்போ நிறைய இசை நிகழ்ச்சிகள் ஐயா சொன்ன போல் தெரு கச்சேரிங்க சினிமா ஃபீல்டு உள்ள போல். ஏன்னா ஆண்டு ஒரு கிருபை என்னை பாதுகாத்து கொண்ட கிருபை இருந்ததுனால நான் அந்த ஃபீல்டு உள்ள போகல. அந்த ஃபீல்டு உள்ள போனால் ரொம்ப வெளியே வரது கஷ்டம்னு சொல்லிட்டான். கருத்து என்ன இன்னும் தெரியல, பிளாக் பண்ணி வச்சுருந்தார் போல. அங்கே போகாதபடி, ஏன்னா ரொம்ப பிரபலம் ஆகிட்டோம்னா ஆண்டு வர மறந்துடுவோம்ல, அதுக்காக கர்த்தர் என்னை பிளாக் பண்ணி வச்சு ஏதோ ஒரு செக் வச்சு என்ன பண்ணார், என்னை அப்படியே பாதுகாத்து பண்ணுறது. ஆண்டு ஒரு வர்ஷிப் சண்டே சர்வீஸ் போவேன், எல்லாம் போவேன், நைட்டு கச்சேரிக்கு போவேன். வீட்டுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். 92ஆம் ஆண்டு என் பேர் சுரேஷ்குமார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு ஜோஷ்வா என்று என் பேர் மாற்றப்பட்டது. வீட்டுக்கு தெரியாது. ஆனால் நீ சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே கோயில் கச்சேரி இருக்கும். ரொம்ப கவலையாக இருக்கும், என்ன ஆண்டவரே நான் உமக்காக வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இங்கே வந்து உக்காந்துட்டுருக்கேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அழுவேன். ஆனால் எங்களுடைய இந்த கச்சேரியுடைய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டு, எல்லாம் பரிசுத்தவான்கள் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போட்டுன்னு போவோம். சுருதின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்துச்சு, லக்ஷ்மண் சுருதி, பாலாஜி சுருதி, அந்த சுருதி. நான் பாலாஜி சுருதியில் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போட்டுன்னு போவோம் கோயிலுக்கு. அப்போது ராபோஜினை வர்றப்போ என்ன பண்ணுவேன், ராபோஜினை எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ராபோஜினை எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு அந்த கோயிலில் வாசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன். நான் அப்படியே இருந்த வேலையில் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அப்புறமா என் தங்கச்சி ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா என் தம்பி 2 தங்கச்சிகள் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே ஒருத்தராக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா 94ஆம் ஆண்டு எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. எங்கன்னு சொன்னால் சிங்கப்பூருக்கு வர்றதுக்காக. என் ஃப்ரெண்டு வந்தார் வீட்டுக்கு, திடீர்னு வந்தார். சுரேஷ் சிங்கப்பூர் வரியா அப்படின்னார். சரி வரேன் அண்ணன் அப்படின்னேன். என்ன எதுக்கு சிங்கப்பூர்னா ஹோட்டலுக்கு அப்படின்னார். சரி ஹோட்டல்னால் என்ன கிடைக்கும், இட்லி தோசை பொங்கல் பூரி எல்லாம் கிடைக்கும்ல, சரி சாப்பாடெலாம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு. அவர் பிரபலமான பாடகர் அவர். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு 94ஆம் ஆண்டு நான் பண்ண சிங்கப்பூருக்கு போகிறேன். எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அவர் நம்பலை. உன்னெல்லாம் எவன்டா கூட்டின்னு போகிறேன்றான். இல்லைப்பா போகிறேன்னு. சரி ஓகே டன் போன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு ஏறணும். ஃப்ளைட்டு எல்லாம் இறங்கிட்டு போயிட்டு இறங்கிட்டு போனால் அந்த ஊரில் இன் பண்ணணுமா. நாங்கள் இப்படியே போயிட்டேன் நாட்டுப்புறத்த மாதிரி. டேய் சட்டெல்லாம் உள்ளே போடுறான் அப்படின்றார் எங்கள் ஓனர். சரி சட்டெல்லாம் உள்ளே போயிட்டு உள்ளே போனால் கார்லலாம் கூட்டின்னு போனோம். பயங்கரமாக லைட்டெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது சிங்கப்பூர்.
சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸில் லிஃப்டில் ஏறி போனேன். ஒரு ரூமுக்குள்ளே பிரவேசித்த உடனேயும் ஒரே சவுண்டு, டுக் 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 டுக்குன்னு சவுண்டு. புகை வருது, டிஸ்கோ லைட் போட்டு ஒரே ஜனக்கூட்டம் டான்ஸ் ஆடினு இருக்காங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படியே என்ன அது தப்பான இடத்துக்கு வந்துட்டுமா என்னன்னு பார்த்தா அப்புறமா தான் சொல்கிறாங்க இதுதான் ஹோட்டலுன்றாங்க. ஐயோ இதுதான் ஹோட்டலா என்ன? அப்புறம் லைட் போட்டால் ஆண்களும் பெண்களும் எல்லாம் குடிக்கிறாங்க. நைட் கிளப்பில் வந்து வாசிக்கிறதுக்கு என்னை அழிச்சிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. அங்கே லைட் போட்டு எல்லாம் பார்த்தா ஆண்களும் பெண்களும் குடிச்சிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு நாங்கள் இசை வாசிக்கணும். ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாசிக்கணும், உம்முடைய ஊழியத்தை செய்யணும்னு பிரயாசப்படுறேன். ஏன் இங்கே நான் வந்திருக்கிறேன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னை திடப்படுத்தி கர்த்தர் என்னோடு இருந்ததுனால என்னை மனசை தேத்திக்கிட்டு பல்லு கடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், அந்த கிளப்பில் வாசிக்கிற வேலையில் நான் எப்போதும் 6 மாதம் இருக்கிற வேலையில் நான் என்னுடைய ஸ்டேஜில் பின்பக்கமாக என்னுடைய பிளேஸ் இருக்கும், அங்கே உக்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் ஆண்டவருக்குள்ளே. ஆண்டவரே, எனக்கு வந்து உங்களுக்காக ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் இது மாதிரியான எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன். அவங்க ஸ்மோக்கில் தெரியாது, யாருக்கும் தெரியாது, நான் அழுகுறதில்ல யாருக்கும் தெரியாது. சும்மா எல்லாம் சிரித்தவனே எழுந்திரிச்சு சிரிச்சிட்டு வந்துடுவேன். அந்த இயர்லி பேர் கிறிஸ்துவங்க கூட சண்டே எப்போனா கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துடுவான் இல்லையா? ஏன்னா சர்ச்சுக்கு போவாதுங்க அன்றைக்கி கண்டிப்பாக போயிடுவாங்க, கிறிஸ்மஸ்ஸு நியூ இயருக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. ஆனால் நான் அந்த நைட் கிளப்பில் இருப்பேன் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்ன்றது அந்த பெரிய பண்டிகை வந்து லைஃப்பில் நம்மளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமான ஆராதனை. அந்த ஆராதனையில் நம்ம மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லி ஒரு விதமான ஆதங்கம் எனக்குள்ளே இருந்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அந்த 12 மணிக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஓன்னு கத்துவாங்க. அப்போனா ஓன்னு கத்துனா 12 மணி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது 2012 13 வந்துச்சு நினச்சோம். சரி, நான் கண்ணனை தொடிச்சிட்டு அவங்க சொல்ல விஷ் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் அவங்கள போல ஆக்டிங் பண்ணிட்டு விஷ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு திரும்ப உட்காந்து இது மாதிரி இருக்க வழியில் கர்த்தர் என்னோட பேசுறதுக்கு ஆரம்பித்தார். நீ செய்கிற காரியம் சரியில்லாத காரியம் செய்துட்ருக்க, நீ அந்த வழியை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேசுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு நேராக வருகிற வேளையில் நான் எங்கே மீட்டிங் போனாலும் அந்த வசனம் கர்த்தர் என்னோட இடைப்படுவார். கரெக்டாக காலம் சமீபமாயிற்று, நீ சீக்கிரம் வா அப்படின்ற போல் கர்த்தர் என்னோட பேசுகிற வேலையில் நான் ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் ஐயா கிட்ட போய், ஐயா இது மாதிரி எனக்கு ஊழியம் செய்கிற போல் ஆண்டவர் எனக்கு அழைப்பு போல் இருக்குது, நான் செய்கிற காரியம் எப்படியானா, நீ செய்கிற காரியம் நல்லா இல்லாத காரியம், நீ அது முதல்ல விட்டுடணும் அப்படின்றது. சினிமாக்கு ஏன்னு சொன்னால் அங்கே நிறைய பணம் கிடைக்கும். எனக்கு 6 மாதத்துக்கும் எத்தனை 1 லட்சம் 1.5 லட்சமோ எவ்வளோ கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும். ஏன் அந்த மாதிரி 5 வருஷமாக நான் போயிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் திருமணம் செய்கிறதுக்கு எங்கள் அம்மா கையில் நிறைய பணம்லாம் கொடுத்தேன், எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த காரியத்தை விட்டுட்டு வெளியே வா அப்படின்றார். சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். எனக்கு 98ஆம் ஆண்டு திருமணமானது நானும் எங்கள் ஒய்ஃபும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ண வேலையில் நான் சொன்னேன் எங்கள் ஒய்ஃப்கிட்ட, அம்மா ஆண்டவர் என்னை ஒழித்து கூப்பிட்றாரு, நீ என்ன சொல்கிறேன்னா? எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறாரு செய்ப்பா அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நேராக எங்கள் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு, அண்ணே நான் இனிமேல் சிங்கப்பூர் வரமாட்டேன், எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணுன்னையும் சிரிக்கிறார். என்னடா சொல்கிற பைத்தியக்கார மாதிரி, அவன் சிங்கப்பூர் வரணும்னு சொன்னால் நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க, நீ என்னடா? இல்லைண்ணே நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சிரிச்சுட்டு என்கிட்ட போடா பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு கொடுத்தான். 98ஆம் ஆண்டு சிங்கப்பூர் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். 99 இந்த ஸ்டேஜ் கச்சேரியில் வாசிக்குது எல்லாம் கோயில் கச்சேரி எல்லாத்தையும் விட்டுட்டேன். 1 வருஷம் நான் சும்மா இருந்தேன். 2000 ஆண்டு ஃபுல்லாக சும்மா கச்சேரியில் எதுவுமே இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கள் அம்மா திட்டுனுக்குறாங்க, என்னடா சிங்கப்பூர் போகாமல் விட்டுட்டேன், இந்த கல்யாணம் ஆச்சு இப்போ தான் ஆச்சு, நீ இது மாதிரி பண்ணிட்டியாடா, என்னடா பண்ண நீ, ஊருக்கு போனால் பணம் போயிடுச்சே எல்லாம் போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லி ஒரே திட்டு. இல்லைம்மா ஊழியர் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சமாதானப்படுத்திட்டு
2001 ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்னுடைய முழுமையாக என்ன ஒப்பு. கர்த்தர் அந்த நாள் முதல் கொண்டு இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுக்கு என்னுடைய வாழ்க்கை நிறைய சாட்சிகள் இருக்கு. சொல்ல வேண்டுமானா இந்த நாள் போதாது. நமக்கு அநேக அற்புதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு வருகிறார். நான் என்னைக்கு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு வந்தனோ, கர்த்தர் ஐயா சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஜ்ல எல்லாம் நினைக்க வைக்கிறார். நான் பெரிய பெரிய ஸ்டேஜில் சினிமா கச்சேரியில் நின்று இருப்பேன். ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக இல்லை, அந்த உலகத்துக்கு காரியம். பட் நான் ஆண்டவருடைய பிள்ளைங்களோட ஊழியத்தில் நின்று வாசிக்கிற வேலை அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஒன்றுமே கிடையாதுங்க. நான் மண்ணுக்கு கீழே வேற எதுனா இருக்குதா, அதுதான் நான். கர்த்தர் என்னையும் கொண்டு பயன்படுத்தி தம்முடைய மகிமைக்காக, தம்முடைய நாமத்து மகிமைக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக பாருங்க, எனக்கு புல்லாங்குழல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த ஃப்ளூட்டை என் கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய நாமத்து மகிமைக்காக என்னை யூஸ் பண்ணி கொண்டு வருகிறார். ஏன் உங்களோட வாழ்க்கையில் கூட நீங்கள் நினச்சி பார்க்கலாம், எனக்கு படிப்பு இல்லையே, எதுவுமே இல்லையே, என்ன பணம் இல்லையே, எனக்கு ஸ்டேட்டஸ் கிடையாது, எனக்கு ஞானம் இல்லையே நினைச்சிருக்கலாம். ஆனால் தாயின் கருவியில் உருமாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். என் தெருவிலே என் பேரே வேஸ்ட். அவன் சுரேஷா, அவன் வேஸ்டியா, ரொம்ப லோக்கலாக சொன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமாயா. வேலைக்கு ஆகாதும் அவனா, அவன் வேலைக்கு ஆகாதவையா, அவன் வேஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வசிக்கிற இடம்லாம் தெலுங்கு ஏரியா. தெலுங்குல சொன்னாங்க வாடு பணிக்கிறானோடு அப்படின்வாங்க. பணிக்கிறானோடு வாடு அப்படின்னு சொன்னால் என்னென்ன வேலைக்கு ஆகாதுன்னு. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், என்னை உயர்த்துகிற வேலையில் அவங்களாம் ஆன்னு பார்த்தாங்க. என்ன அந்த சுரேஷா. கர்த்தர் அதே மாதிரி தான் செய்வார் உங்களோட வாழ்க்கையில் செய்வார். எனக்கு செய்த தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார், இப்போ இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, என்னுடைய சாட்சி இதுதான். என்னுடைய சாட்சி பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ சினிமா கச்சேரி வாசிச்சுட்டே நீ ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன முடியாது. அது எப்படி செய்ய முடியும்? சினிமா பாட்டு வாசிச்சுட்டு அந்த காசு வச்சு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க, இல்லையா நீ சும்மா சோஷியல் ஒர்க் மாதிரி வந்துட்டு போ. என் இசையமைப்பாளர், பெரிய பெரிய இசையமைப்பாளர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். மச்சான் சும்மா உக்காந்துருப்படா, காசு கொடுக்குறேன் டெய்லி, வாடா உனக்கு பேமெண்ட் தரேன் அப்படின்னு. சொன்னேன், என்னடா என் ஆண்டவர் உண்மையான உயிரோடு இருக்கார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு நான் 2001 நான் டெடிகேட் பண்ணிட்டு வந்தேன். என் பிள்ளைய பாப்பாவை, 2 பிள்ளைகள் எனக்கு. மூத்தவ ரேச்சல் சொல்லிட்டு எல்கேஜி சேர்த்தேன் 2001. இப்போ 16 +2 முடிச்சுட்டு வெளியே வர்றார். கர்த்தரை மட்டுமாய் நடத்தி வந்தார். 2வது மகன் 8th standard to 9th standard போகிறான். ஆண்டவரை நம்பிட்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தாதபடி எல்லா காரியத்திலையும் எஸ் 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 குட் குட் குட்னு சொல்லி தைரியப்படுத்தி என்னை கூட்டின்னு வர்றார். ஊழியம் செய்கிறவங்கள கர்த்தர் எங்கேயும் வெட்கப்படுத்த விட மாட்டாருங்க. வசனத்தை படிங்க, சங்கீதம் 34:5. ஆமென். அதான் மேட்ரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து கர்த்தரை யார் பார்க்குறாங்களோ பிரகாசம் அடைவார்கள். நிச்சயமா நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகம். நீங்க எப்போலாம் டைம் கிடைக்குது, இங்க எப்போலாம் ப்ரேயர் நடக்குதோ ஓடியாந்துருங்க. எப்போ நான் டைம் நேரம் காலம் எல்லாம் பார்க்காதீங்க. ஐயா உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்தாரு. இப்போ பார்த்தேன், காத்திருப்பு கூட்டம் எது சொல்லியிருந்தாரு. அந்த கூட்டத்தில் எல்லாம் நீங்கள் கலந்துக்கணும். நீங்கள் கலந்துக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஈஸி, வீட்டுக்குள்ளேயே ஆராதனை வந்துடுச்சியா, டிவி ஆராதனை டிவி, ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி. நான் குறை சொல்லல, அது காட்டிலும் ஆண்டவருடைய சமூகம் தான் முக்கியம். உங்களுக்கு அந்த சமூகத்தில் உக்கார வேலையில் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், டிவியில் கிடைக்காது. டிவியில் பொய் சொல்லிகிட்டே இருப்பான். நான் ஓப்பனாக ஐயா அந்த வீடியோ எங்கன்னா போட போகிறீங்க
பொய் சொல்கிறேன், நான் பகிரங்க பேசுவேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? உண்மை தான், ஆண்டவர் தான் உண்மை. மனுஷன் எல்லாம் பொய் சொல்லுவான், ரீல் விடுவான். நீங்கள் ஆண்டவருடைய, ஏன்னா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய வேண்டுதல் என்னன்றது அவருக்கு தான் தெரியும். உன்னுடைய நீ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் போதுங்க. இந்த வசனம் போதுங்க. நீங்கள் இந்த பிடிச்சிட்டிங்கன்னா, அவரை நோக்கி பார்த்தோம்னா நம்ம லைஃப்பில் ஃபெயிலியர் கிடையாது. இந்த ஒன்றுமே இல்லாத ஃப்ளூட் சுரேஷை இன்றைக்கி எடுத்துன்னு வந்து ஃப்ளூட் சுரேஷாக அவங்க மத்தியில் நிற்க வச்சுக்கிறார் என் தேவன். எங்கேயோ நைட் கிளப்பில் வாச்சிட்டு எங்கன்னா டான்ஸ் ஆடிந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்களேன், முன் குறிச்சதுனால நாங்கள் பாருங்களேன் அவருடைய நாமத்து மகிமைக்காக. ஏன்னா அது என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய பாருங்கள் நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையா அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருந்ததுனால நான் பண்ணுறது, நம்மளை பாதுகாக்கிற எந்த சூழ்நிலையும் பாதுகாத்துக்கணும். பாருங்களேன், யோனா என்ன பண்ண, எஸ்கேப் ஆயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் பேச்சு கேட்காத எஸ்கேப் பண்ணான். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? இல்லையே. நிறைய பேர் வாலிப பசங்களாம் அப்படி தான். இன்றைக்கி சர்ச்சு சாயங்காலம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணால், இன்றைக்கி தான் நிறைய பிளானிங் வரும், மீட் பண்ணுறது, சில விஷயம்லாம். நான் சின்ன பையன் ஓப்பனாக பேசுகிறேன். அந்த எல்லாம் ஷெட்யூல்டாக வரும் நமக்கு. ஆனால் அந்த ஷெட்யூல்டை ஓரம் வச்சுட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, கர்த்தர் உங்களை மேலான நிலையில் அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருப்பார். உலகத்தாரின் கண்களுக்கு முன்பாக உங்களை ஆச்சரியமாக நடத்தி உங்களை உயர்த்துகிற வேலையில் அவன் பார்ப்பான். நம்ம மக்கள் தான் நம்மளை ஆச்சரியமாக பார்ப்பான். தானியல் கூட இருந்தவன் யாருன்னு சொன்னால், தானியல் 3 பேரை ஜபம் பண்ணது போட்டு கொடுத்தது யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ராஜா கிட்ட தப்பு பண்ண போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜபம் பண்ணது போட்டு கொடுத்தாங்க. ஆனால் ராஜா கேட்குறான், தானியேலே உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்டான். ஆமா ராஜான்ட்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த விசுவாசத்தோடு இருக்கணும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். சிங்க கபியில் போட்டால் கூட நான் உயிர் பிழைச்சிட்டு இருப்பேன். எவ்வளோ சத்துருக்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்க்க வேளையில் உங்களுக்கு உங்கள் முகங்கள் பிரகாசமடையும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள், ஆமேன். அவ்வளோதான். இந்த காரியம் செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். என்ன ஊழியம் செய்கிறீங்களோ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு. ஐயா சொன்னார், ஐயா இந்த கிராமம் ஃபுல்லாக இப்படி டைம் மேலே 3 இப்படி அந்த அதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னார். ஏன்னா நான் சொன்னேன், ஐயா நாங்கள் கூட அந்த ரூட் தான் வந்துக்கிறோம், நாங்கள் கூட அந்த வழியில் தான் வந்தோம் அப்படின்னா. கர்த்தர் உங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை போய் 10 பேருக்கு சொல்லணும். உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லணும். இங்கே அழைச்சிட்டு வரணும். ஐயா அடுத்த தடவை வரப்போ இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடாமல் இன்னொரு பிளேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நான் வரப்போ கீழே கூட இருக்கணும் வர்ஷிப். சரியா? நீங்கள்லாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ள ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். உங்களுடைய சாட்சிகள் சொல்லணும். எனக்கு செவிட்டு காது சுரேஷ்க்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த காது கேட்காது, ஓப்பனாக சொல்கிறேன். இந்த காதும் மிஷின் போட்டால் தான் கேட்கும். ஆனால் என்னையும் பயன்படுத்திக்கிறா. இசையமைக்கிறேன், புல்லாங்குழல் வாசிக்கிறேன். ஆனால் நான் சொன்னேன், யார் கேட்டாலும் ஒரே வார்த்தை சொல்லுவேன், கிருபைன்றுவேன். அவர் கிருபை இல்லாத நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது அநேக ஆல்பமுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறேன். அநேக ஸ்டேஜ் கச்சேரியில் மற்றும் கல்யாண கச்சேரிக்கும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் ஒன்றுமே இல்லாத பொருள் தான் இருக்கும், ஆனால் நடக்கும். என் மகளுக்கு +2 போகிறா. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அம்மா ஜெபம் பண்ணேன். இவ்வளோ வருஷமாக எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜிலேருந்து +2 முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை வழி நடத்திட்டார். இனிமேல் காலேஜுக்கும் அவர் தான் செய்யப்படுறார். நீ ஜெபம் பண்ணு. அப்பா கிட்ட பணம் கிடையாது, பைசா நகி, பட் ஃபெய்த், கர்த்தர் நடத்துவார். நீ ஜெபம் பண்ணுமா அப்படின்ட்டு. சரி டாடின்ட்டாங்க. ஏன் சொல்கிறேன், என்கிட்ட பணம் இல்லை அதுக்காக சொல்ல, இதுக்காக சொல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படுத்தாத தேவன்.
அவரை வந்து யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இருதயத்தில் வச்சு அவரை ஆராதிக்கின்றார்களோ கர்த்தர் அவர்களை கனப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மெதிக்காதவனே கிடையாது. என்னுடைய எங்கள் ஃபீல்டில் ரொம்ப டஃப்பான ஃபீல்டு, கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப டஃப்பான இசை ஊழியம் தான் ரொம்ப டஃப்பு. ஏன்னா சினிமாவில் வாசிக்கிறவனை தான் ஸ்டேஜில் வந்து நிற்க வச்சு வாசிக்க வைப்பாங்க. ஏசுநாதருக்கு வாசிக்கிறவங்கள கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு ஞானம் இல்லை நினச்சின்னுக்குறாங்க. ஆனால் அப்படியே அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் இருக்குது. தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ற, விசேஷித்த ஆவி கொடுக்குறார். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததுனால தான் அந்த சிங்கம் கடிக்கல. ஐயா, தானியேலுக்குள்ள விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறதுனால உங்க மூலியமா என்ன பண்ண, சத்ருக்களை நீங்க சிநேகிப்பீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடுவாங்க. கர்த்தருடைய ஆவி உங்களை உங்களோடு இருக்கிற வேலையில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏசப்பாக்கு சொந்தம். ஆமென். உண்மையா? கை தூக்கி அவர் அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஓகே, அடுத்ததாக இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே ஃபர்ஸ்ட் படிங்க, 10 படிங்க, 10 மட்டும் படிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும் 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 போதும். யாரை நோக்கி? ஆமா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் அழுவ முடியும், வேற எங்கேயும் அழுவ முடியாது. நீ மனுஷங்கிட்ட போய் அழுதினா அவன் சொல்லுவான், அந்த தம்பி வந்தான், ஐயோ யோ என் காலை பிடிச்சி போன்னு அழுதான்ப்பா அப்படின்வான், சொல்லி காட்டுவான் இல்லையா? நிச்சயமா சொல்லி காட்டுவான். ஆனால் என் தேவை நாங்கள் கருத்துறோம் அப்படி கிடையாது. என் மக எதுக்கு அழுகுறா, ஏன் அழுகுறான்னு சொல்லிட்டு தேவனாக கர்த்தர் பதில் தருவார். உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தரும் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே, வேற யாரும் கிடையாதுங்க. மனுஷங்கிட்ட நீ போய் அழுதினா அவனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான், 3 வேளை சாப்பாடு போடுவான், ஒரு நாள் போடுவான், சரி 1 மாதமே போடுவான். அப்புறமா சிஸ்டர் நீங்கள் போயிட்டு வாங்க, பிரதர் போயிட்டு வாங்கன்னுவான். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் அப்படியே அல்ல, உன்னோடு இருப்பார். அடுத்து இன்னொரு வசனம் படிங்க. 13ஆம் வசனம் படிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. ஆமென். நீ அழுகிறது சத்தம் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் அழுது இருக்கிறீங்களா? அழுது இருப்பீங்க, யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். முடியாது, நிச்சயமா அழுதுருப்போம். ஏன்னு சொன்னா நமக்கு வந்து தேவைகள் ஜாஸ்தி. ஐயோ என் மகளுக்கு திருமணம் ஆகலையே, ஐயோ என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, ஐயோ பெரிய பையனுக்கு ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே, இல்லை பெரிய பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, ஐயோ இந்த காரியம் வேணுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் இருதயத்திலே போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுற வேலையில் மற்றவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக ஏதோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்படி அல்ல ஆண்டவரே, நான் மனக்கிலேசம் உள்ள சகோதரி. மனக்கிலேசனா ரொம்ப ரொம்ப சேடாக இருந்திருப்பாங்க அந்த சிஸ்டரில், ரொம்ப அழுமுஞ்சின்னு கூட பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. சர்ச்சில் சில ஒரு ஆண்டி உக்காந்து எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்கப்பா, அந்த ஆண்டியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதனால் நான் ப்ராக்டிக்கல் இப்போதைக்கு இந்த காலத்து சொல்கிறேன். இந்த காலத்தில் சர்ச்சில் உக்காந்து ஒரு சகோதரி அழுதுனே இருந்தாங்களா, அவங்க பேர் வச்சுருவாங்க நம்ம பசங்க, யாருன்னா அந்த அழுமுஞ்சி சிஸ்டரா. ஆனால் அது கவலைப்படாதீங்க, நீங்கள் அழுவ வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம். உங்களுடைய இருதயத்தை அண்ணால் வந்து தன்னுடைய இருதயத்தை
ஊற்றி விட்டால் அப்படிதான் வசனம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போ வரலாம் ஐயா சொல்கிறாரோ ப்ரேயர் மீட்டிங்கு கண்டிப்பாக வந்துடணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது இங்கே தான், வீட்டில் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு இந்த ப்ரேயர் சென்டருக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் செய்வார். என்னையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் தேவன் உங்களையும் யூஸ் பண்ணுவார். எனக்கு ஒன்றுமே தெரியாது அவன் வேஸ்ட் பண்ணிக்கிறான்னு வேலைக்காக ஃப்ளூட்டிஸ்ட் சுரேஷ் தான் இன்னி நிற்க வச்சு உங்கள் மத்தியில் ஃப்ளூட் வாசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எதுவுமே சோர்ந்து போகாதீங்க. எனக்கு இது படிப்பு இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு தாளந்து இல்லையே, எனக்கிட்ட பணம் இல்லையே நினைக்காதீங்க. ஆனால் பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். எல்லாம் இந்த மாலை வேளையில் சந்தோஷமாக போகணும். ஆண்டவருடைய சமூகம் வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்வேன். அந்த ஐயா ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். ஐயா, ஜெபிக்கிற வேலையில் எல்லாம் கண்ணை மூடணும் இனிமேல். ஏன் சொன்னால் அந்த நேரம் தான் ஆண்டவரோடு இடைப்படுற நேரம். ஏன் நீங்கள் கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்க அழுவாங்க. சில பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுற இடம். நீங்கள் கண்ணை திறந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். யாராக இருந்தாலும், அம்மாமாராக இருந்தாலும், ஐயாமாராக இருந்தாலும், தம்பிமாராக இருந்தாலும், தங்கச்சிமாராக இருந்தாலும், சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் கண்ணு திறக்கூடாது. பாஸ்டர் ஐயா வந்து ஜெபம் சொன்னால் கண்ணு முடியணும். ஓகேவா? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். என் கூட இருக்கிற தேவன் தான் உங்க கூட இருக்கிறார். அண்ணாளோடு இருந்த தேவன் தான் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க அவரை நோக்கி பார்க்கிற வேலையில உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அவ்வளவுதான். ஆண்டவரே, நான் இன்று முதல் உங்களை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, எந்த மனுஷனை நம்ப வேண்டாம். மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்ம எல்லா மனுஷனும் பொய் தான். ஆண்டவர் மட்டும்தான் ரியல். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த காரியம் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இது பண்ணுறேன்ப்பா அப்படின்னா. ஆனால் நான் சாயிற வேலையில் என்னை பார்த்து சிரிக்கிறவன் மனுஷன்தான். ஆனால் நான் சாயும் போது என்னை தாங்குகிறது தேவனாகிய கர்த்தர் மட்டும், ஒருவர் மட்டும்தான். நம்மளுடைய மனம் உளைச்சல்கள், நம்மளுடைய டென்ஷனு எல்லாத்தையும் அவர் பார்க்குறாருங்க. நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த மகளுக்கு என்ன தேவையோ அவர் அறிவார். இந்த சகோதரனுக்கு என்ன தேவையோ அவர் அறிவார். உங்களுடைய பிள்ளைகள் திருமணத்தின் காரியங்களை அவர் அறிவார். என்னை மட்டுமாய் நடத்தின தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கும் அவர் தேவன். நீங்க விசுவாசிக்கணும். என்னன்னு, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அவ்வளவுதான், பிரகாசம் அடைஞ்சிச்சு. எப்போலாம் ஜபம் இருக்குதோ ஓடி வந்துடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த தேவனாகிய கர்த்தருக்கு மற்றும் இந்த பாஸ்டரையாவுக்கும் மற்றும் உங்கள் சபையார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரதர் ஆண்ட்ரூ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படியே வர்ஷிப் பண்ணலாம். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட்.